சுமார் ஒரு 10 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க இடம் தான் திருவிடைக்களி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல திருக்கடையூர்ன்ற ஒரு ஊர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த டெம்பிள் எதுக்காக ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்னு பார்ப்போமா? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போயிடலாம். ஸோ இந்த கோயிலோட கதை என்னன்றதை பார்ப்போமா? மீனவர்களுக்கு ஒரு அரசன் பேர் தான் சூரபத்மன். அந்த சூரபத்மன் அழிச்சவர் வேற யாரும் இல்ல, நம்மளோட முருகர் கடவுள். இவர் முருகர் கடவுள் அந்த சூரபத்மனை அழிச்ச பின்னாடி அவருக்கு ஒரு தோஷம் வந்துருச்சு. இந்த தோஷத்தை ரிமூவ் பண்றதுக்காக வந்த இடம் தான் இந்த திருவிடைக்களின்ற ஒரு ஊருக்கு. இந்த திருவிடைக்களி வந்த ஊருக்கு இங்க பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த மரம் பேர் என்னன்னா குராவடி மரம். தான் அந்த குராவடி மரம். இந்த குராவடி மரத்துல தான் முருகர் வந்து உட்காந்து சிவனுக்கு தினமும் பூஜையும் பண்ணி மெடிடேஷன் எல்லாமே பண்ணாரு. ஏன்னா முருகருக்கு நிறைய கோவம் இருந்துச்சு. அந்த கோவத்தெல்லாம் தணிக்க தான் வந்த இடம் தான் இந்த குராவடி மரம். இங்க வந்து இருந்து நிறைய பூஜைகள் பண்ணி தானம் பண்ணி அமைதியானாரு. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் வந்து முருகருக்கு ஆசீர்வாதம் பண்ணி உங்களோட தோஷத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாரு. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் முருகரும் சிவனும் ஒன்றா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கோயில்களாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும்தான் முருகரும் சிவனும் ஒன்றா இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கோயில் உருவான கதை. ஸோ முருகர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா என்னன்னு கேட்டுக்கோங்க. Please subscribe to Mr. Crazy Vlogs. ஸோ முருகர் சொன்ன மாதிரி எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ இப்போ கோயிலை சுற்றி பார்ப்போம். கோயில் வெளியே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராமங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் வந்து அனிமல்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து 2 மேஜரான கடை இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் அங்கேயே இருக்கும். சுற்றி பார்த்திங்கன்னா மாடு ஆடு எல்லாமே அழகாக இருக்குங்க. அதனாலே எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. அதை மட்டும் போய் கேட்டு போங்க. ஏன்னா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எங்கே இருக்குன்னு தெரியாமல். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான கோயிலாங்க. 1000 வருஷம் பழமையான கோயிலுன்றாங்க. ஆனால் பார்த்தா நம்பவே முடியலங்க. ஏன்னா அந்தளவுக்கு பராமரிப்புலாம் சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து 12 மணி வரையும் இல்லைனா 1 மணி வரையும். அப்புறம் திரும்பி கோயிலை சாத்திட்டு 4 மணிக்கு இல்லை 4:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு டிக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கோயில் திறக்க முடியும். ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு சும்மா கோயிலை சுற்றி பார்க்கலான்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. மேஜரான கோயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து சைட்லேயும் இன்னொரு கோயில் இருக்கும். அந்த கோயிலும் சாத்தி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இனிமேட்டு தான் போய் சாமி கும்பிட போகிறோம். ஸோ இப்போ தான் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு அர்ச்சனைக்கு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், கோயில் திறந்தோடனே உள்ளே போனோம். யாரோ பாட்டு ஏதோ ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஒரு அங்கிள் வந்து செம்மையாக பாடியிருந்தாங்க. நீங்களும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வெளியே எனக்கு பிடிச்ச சாமி விநாயகர் இருந்தார். அதுக்கப்புறம் கோயில் வழியில் இந்த குழந்தைங்களாம் அடித்து விளையாட்டு இருந்தாங்க. ஸோ கோயிலில் ஏற்கனவே நிறைய பெரிய விழா நடந்திருக்கு போல். பூலாம் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருந்துச்சு. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லா முருகர் கோயிலும் சிவன் கோயிலும் தனித்தனியாக முருகர் சிவன் இருப்போமா. ஆனால் இதில் என்னன்னா சிவன் வந்து பின்னாடி இருந்துக்கிட்டு முருகரை வந்து முன்னாடி வச்சு இங்கே அருள் புரிகிற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே ஸ்பெஷலு. சிவபூஜை பண்ணும்போது சுவாமி சந்தோஷப்பட்டு தன்னுடைய ஸ்தானத்தை குழந்தையான முன்னால் ஒதுக்கியிருக்காரு. பின்ன சிவமா இருக்கா. திருச்செந்தூர்ல 10 லிங்கமா இருக்கும். இங்க ஒரே லிங்கமா நேரடியாக தரிசனம் பண்ணலாம். ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம்,
மித்ரபாகி தோஷம், இந்த 4 தோஷம் மட்டும் இல்லாமல் எட்ட வினை இன்னொரு நிவர்த்தி பண்ண தலைமுறை பிரார்த்தனை சுவாமி. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய தோஷங்கள் கழியறதுக்கு தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க. இங்கே பாருங்கள், சிவன் பின்னாடியும் முருகர் முன்னாடியும் இருக்காங்க. இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகரோட வாகனமான மயில் இல்லாமல் யானை இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அப்படியே சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். இது வந்து கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன வெளியே வர மாதிரி ஒரு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த செவுத்துலலாம் அந்த ஹிட்லர் சிம்பிள் மாதிரி போடுவாங்க தெரியுமா, இதோட சிம்பிள் கரெக்டான பேர் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எங்கள் அம்மாவும் போடுறேன்னு சொல்லி போட்டாங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கோயில் 1000 வருஷத்துக்கு பழமையானதுன்னு நான் இந்த சிலையை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப பழமையாக இருந்துச்சு அந்த சிலைகள்லாம் பார்க்க. ஸோ அப்படியே கோயிலுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வரும்போது அந்த சன்லைட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நான் அங்கே இருந்த அங்கேயே நிறைய கோயில்கள் உள்ள சின்ன சின்ன சாமிங்க இருந்துச்சு. சிலைகள்லாம் எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்க சிலைகள்லாம் புதுசாக கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். கீழே அந்த ஒரு கல் மாதிரி இருக்கிற இது மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க ஃப்ரேம் ஒர்க்லாம் இப்போ தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ நானும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா எங்கள் அண்ணன் அந்த ஃப்ரேமை எடுத்துட்டான். நான் டேய் ஏன்டா ஃப்ரேமை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் இந்த பார்க்க. ஏன்னா ஓவரால் கோயிலை நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண மயில் வாகனம்லாம் பாருங்கள் எப்படி உடஞ்சி போயிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இப்போ கோயிலை விட்டே ஃபுல்லாக வெளியே வர போகிறோம். இந்த காலத்துல ஏன் இந்த கோயிலுக்கு அதிகமாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன ஜென்மத்தில் பண்ண தோஷமும் அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மரத்தில் வந்து அந்த தாலி கயிறும் ப்ளஸ் வந்து அந்த தொட்டிலும் கட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், இல்லைன்னா குழந்தை பிறக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே இன்னும் வழிபடுறாங்க. இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான கோயில். ஸோ இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு எங்கெங்கெல்லாம் போகலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அப்படியே விளக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இந்த குராவடி மரத்து அடியிலே வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னோம். வரவில் ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். டாட்டா சொல்லுமா. பாய். ஸோ கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு எல்லாம் காமிச்சிட்டேன். உள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டனால உள்ளே நான் காட்ட முடியல, ஆனாலும் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். திருக்கடையில் இருக்குதா? ஆக்கூர்